இவன் வந்து நொட்ட வந்துருவான். டிசம்பர் 6 வருஷம் நீங்க நடத்துவீங்க. உனக்கு அவுரங்கசீப் வரலாறு தெரியுமா? படிச்சிருக்கியா? திப்பு சுல்தான் வரலாறு தெரியுமா? படிச்சிருக்கியா? அப்படி இதையும் மாத்திடுவான். ஒரு 20 வருஷம் கழிச்சு நடுநிலையாளர்கள் பேசுவார்கள், இல்ல இல்ல அது ஒரிஜினலி இட் வாஸ் டெம்பிள் சைட் அப்படின்னு சொல்லுவான். ஒரு 30 வருஷம் கழிச்சு முஸ்லிம் இளைஞர்கள் வருவார்கள். பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பிகர் உசார் செய்வதிலும் பிஸி ஆகி போன முஸ்லிம் இளைஞர்கள் வருவார்கள். ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்ல இல்ல நம்ம அதை டிஸ்பியூட் பண்ணக்கூடாது, இட் வாஸ் ஆக்சுவலி டெம்பிள் சைட், அதுல பள்ளியாசம் இருந்த மாதிரி தெரியலன்னு. வரலாறு கடத்துதல். நான் என் மகனுக்கு கடத்துவேன், என் மகன் என் பேரனுக்கு கடத்துவான். இறைவன் நாடினால் அடுத்த தலைமுறைக்கு செல்லும், வரலாறு மாறும். இடிப்பதற்கு உங்களுக்கு பெரும்பான்மை சமூகத்தை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு தவறாக வழிகாட்டி இடிப்பதற்கு உங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆனதென்றால், அதே இடத்தில் எங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு 500 ஆண்டுகள் ஆனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது வரலாற்று கடத்துதல். அப்படி நீ கடத்தி என்ன செய்வோம்? மீண்டும் ஒரு முறை ஒரு ஆலயத்தை இடிப்பது எங்களுக்கு உடன்பாடில்லை. ஆனால் அது எங்களிடத்தில் தான் இடித்து கட்டப்பட்டது என்பதை வரலாற்றில் நிறுவி காட்டுவோம். அதற்கான வரலாற்றை கடத்துவோம்.